பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலரை கைவிடாதிருப்பேன். ஆமேன், ஹalleluya. ஸோ தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணி நம்மை கைவிட மாட்டேன் என்று இந்த காலை வேளையில் வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப பிரச்சனையாகட்டும், இல்லைன்னா வியாபாரமாகட்டும், இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், இல்லை படிக்கிற இடங்களில் எங்கெல்லாம் நாம் கடந்து போகிறோமோ அங்கெல்லாம் அவர் நடுவிலே வாசம் பண்ணி நம்மளை கைவிடாது இருப்பார். என்னென்ன பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் நடுவில் வந்து நின்று வாசம் பண்ணி நமக்கென்று ஆண்டவர் துணையாய் நின்று எல்லாவற்றிலும் விடுவித்து நம்மை காத்துக்கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் பலவிதமான குழப்பத்தின் மத்தியில், ஆண்டவரே நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு காரியம் வாய்த்தது போல தெரியல ஆண்டவரே, எல்லாமே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரியல, என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த ஆசீர்வாதமும் தெரியல ஆண்டவரே, நான் கைவிட்டது போல எனக்கு ஒரு பயம் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை காலை வேளையில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஓயாமல் நீங்கள் இந்த காரியத்தை பேசி கொண்டிருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளை, இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து வருவீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அது மத்தியில் வாசம் பண்ணி ஆண்டவர் உங்களை கைவிடாமல் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கம் கேட்பது நிமித்தமாக உங்களுடைய வாழ்வில் நாளை தினத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். இன்னைக்கு துக்கமாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு மனமகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு காலை வேளையில் துக்கத்தோடு இருக்கிற நீங்கள் மாலை வேளையிலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழும்படியாக கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி கர்த்தராகிய தேவன் கைவிடாதிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம தானியேலை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. தானியேலுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் எல்லாம் நடந்தது. தானியேலுக்கு விரோதமாக எப்படியாங்கிலும் அவனை சிங்கக்கெபியில போட வேண்டும் என்று கூட இருந்தவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினார்கள். அந்த திட்டம் நிறைவேறியது. அந்த திட்டம் நிறைவேறி ராஜா அந்த தானியேலை தூக்கி சிங்கக்கெபிக்குள்ளே போடுகிறார்கள், உபத்திரப்படுகிறார்கள். தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய உபத்திரம் அந்த இடத்துல காணப்படுகிறது. ஆனாலும் அதிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். என் தேவனாகிய கர்த்தர் அவர் நடுவில் வாசம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக பிசாசனம் பல சதி திட்டங்களை தீட்டி இருக்கலாம். அதுக்குள்ள நீங்கள் கடந்தும் போயிருக்கலாம். ஆனால் ஜெயம் எடுப்பது நீங்களாக இருப்பீர்கள். அதே பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஸோ அவர்கள் எரிகிற அக்கினி சூழலை போடும்படியாக பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். அதே மாதிரி நடக்குது. அவர்களுக்கான விரோதமான சாட்சிகள் எல்லாம் எழுந்திருக்கிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போய் போடுகிறார்கள். ஸோ எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த நெருப்பில் விழுந்த பொழுது அந்த 3 பேரும் கட்டுண்டவர்களாக போட்டார்கள். ஆனால் அவர்களோ விடுதலையாக்கப்பட்டு தேவன் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் சொல்லுகிறார், நான் கைவிடாதிருப்பேன். அதே ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ கர்த்தர் தாமே விடுதலையாக்கினார். அந்த நெருப்பிலிருந்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்தார். அந்த இடத்துல அவர்கள் விடுதலையாய் கடந்து போனார்கள். நெருப்பில் பத்திரமாய் வெளியே வந்தார்கள். எந்த மனமும் நெருப்பினுடைய அந்த தீஞ்ச காரியமோ எதுவுமே நடைபெறல. எந்த விஷயமும் தலைமுடி கூட எந்த காரியமும் ஆகல. தேவன் அந்த நெருப்பின் நடுவில் பிள்ளைகளை காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையே நெருப்பா இருக்கிறது, என்னால் இதுக்கப்புறம் வாழ முடியல, ரொம்ப மன வேதனையா இருக்கு, நெக்ஸ்ட் எனக்கு புரியவே இல்லை ஆண்டவரே என்று மன குழப்பத்தோட பலவீனத்தோட அடுத்து நெக்ஸ்ட் லெவல் என்ன, இன்னொரு கையை நான் எதிர்பார்க்கணுமா, இன்னொருத்தவங்களை சுற்றி இருக்கணுமா, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை அப்படி நீங்க புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்துல வந்து சொல்லுகிறார், உன் நடுவில் நான் வாசம் பண்ணி உன்னை கைவிடாதிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த உபவாச ஜெபத்தில் என் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, நீர் அப்பா அவர்களுக்கு நடுவிலே போய் ஆண்டவரே எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்குவீராக. விசேஷமாக குடும்ப வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா, வீட்டின் பிரச்சனையில போராடி கொண்டிருக்கிறாங்க, பண பிரச்சனை போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அந்த வீட்டில் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன் ஆண்டவரே. கட்டின சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா இவர்கள் தள்ளி இருக்கலாம், பிரச்சனைகள் ஆண்டவரே அவங்க வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஜெயம் எடுக்கிற கிறிஸ்து அவர்களுக்குள்ளே போய் ஆண்டவரே அவர்களை கைவிடாது ஆண்டவரே நடத்த போகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பெரிய காரியம் செய்வீர், ஆசீர்வதிப்பீர். இந்த நாள் ஜெபத்தை அங்கீகரிப்பீர். இப்பொழுதும் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது தயவா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு போராடுகிறவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சுகத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பத்திரப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.